ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, கார்த்திக் தீபா கிட்ட லவ்வை சொல்லிடுவாங்க. அப்போ தீபா சந்தோஷப்பட்டுட்டு கண் கலங்குவாங்க. கார்த்திக் வந்து கண் தொடச்சி விட்டுருவாங்க. ஏங்க திரும்பவும் எனக்கு இன்னொரு வாட்டி சொல்லுங்களேன், எனக்கு திரும்பவும் கேட்கணும் போல இருக்கு அந்த வார்த்தையை அப்படின்வாங்க. அதை கேட்ட கார்த்திக், என்னங்க விட்ட விடிய விடிய சொல்லுவீங்க போல இருக்கே அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட தீபாவும், இது நல்லா இருக்கே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. காலையில் கல்யாணம், நீங்கள் போய் படுங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லுவாங்க. அதுக்கு தீபா வந்துட்டு, இல்லை என்கிட்ட காரணம் என்னன்றது சொல்லாமலே போகிறீங்களே அப்படின்னாங்க. என்னங்க அப்படின்னு கார்த்திக் கேட்கும்போது, பின்ன என்னங்க இவ்வளோ நாளாக நீங்கள் என்கிட்ட வந்து லவ் சொல்ல மாட்டீங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இப்போ திடீர்னு வந்து சொல்லிட்டு போகிறீங்க, அதுக்கான காரணம் என்ன? எப்படி உங்களுக்கு திடீர்னு லவ் வந்துச்சு அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்டால் கார்த்திக், அதை எப்படிங்க சொல்கிறது, அதுக்கான காரணம் எனக்கு தோணுச்சுன்னா நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன், இப்போ நீங்கள் போய் படுங்க அப்படின்வாங்க. அப்போ தீபா வந்து கார்த்திக் கிட்ட, எனக்கு இன்னொரு ஆசையும் இருக்குங்க. நீங்கள் என்னை போங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறீங்கல்ல, அந்த மாதிரி இல்லாமல் நீ வா போன்னு சொல்லி கூப்பிடணும் அப்படின்வாங்க. அது கேட்ட கார்த்திக், என்ன இது இன்னொரு சபதமா அப்படின்வாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, ஆனால் இது இயல்பாகவே தன்னால் நடக்க தான் போகுது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ கார்த்திக்கு பார்த்தீங்கன்னா கால் வரும். தீபா கிட்ட சொல்லிட்டு தனியாக போயிட்டு பேசுவாங்க. சரவணன் கார்த்திக் கிட்ட அந்த ரியா தப்பிச்சுட்டு போயிட்டான்ற விஷயத்த சொல்லுவாங்க. அதை கேட்ட கார்த்திக், என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, அந்த ரியா எப்படி தப்பிச்சிருப்பா, ஒருவேளை அந்த ரம்யா வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாளோ அப்படின்வாங்க. அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா காஃபியில் மயக்கமாக இருந்து கலந்து கொடுத்து தப்பிச்சு போயிட்டாங்க. நீங்கள் எதுக்கோ ஜாக்கிரதையாக இருங்க, அவங்க தீபாவை வந்து எதனா பண்ணுவாங்க, மண்டபத்துக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னாங்க. அதை கேட்ட கார்த்திக்கும் சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்ப தீபாவை போய் பார்ப்பாங்க. யார் சார் இந்த நேரத்தில் கால் பண்ணாங்கன்னு தீபா கேட்கும்போது, சரவணன் தான் கால் பண்ணாங்க அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே தீபா, என்ன சொல்கிறீங்க, அவர் எதுக்காக இந்த நேரத்தில் கால் பண்ணார், எதனா பிரச்சனையா அப்படின்வாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க போங்க, நாளைக்கு காலைல கல்யாணம் இருக்குல்ல அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே தீபாவும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா, இந்த ரியா ரம்யா 2 பேருமே பேசிப்பாங்க. ரம்யா வந்து ரியா கிட்ட, எப்படியாச்சும் நம்ம அந்த மண்டபத்துக்குள்ளே போகணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை, தீபாவை நம்ம வெளியே கொண்டு வந்துட்டு நம்ம உள்ளே போகணும், ஆனால் மண்டபத்துக்குள்ளே போனால் நான் கண்டிப்பாக மாட்டிப்பேன் அப்படின்வாங்க. ரியா வந்துட்டு, ஆமாம் நீ வெளியே வந்த விஷயம் யாருக்குமே தெரியாது, நீ இப்போ மண்டபத்துக்கும் போக முடியாது, ஆனால் அந்த மண்டபத்தில் இருக்கவங்க யாருன்னா ஒருத்தர் நமக்கு ஹெல்ப் பண்ணாதான் அது ஐஸ்வர்யாவால் முடியும் அப்படின்வாங்க. அது கேட்ட உடனே ரம்யா பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணுவாங்க. ஐஸ்வர்யாவும் ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு, யார் பேசுகிறீங்க அப்படின்வாங்க. நான் தான் ரம்யா பேசுகிறேன்வாங்க. அது கேட்ட உடனே, என்னது ரம்யாவா, எப்படி நீனு, உன்னை தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களே, என்ன எஸ்கேப் ஆகிட்டியா, இப்போ எதுக்காக எனக்கு கால் பண்ண அப்படின்வாங்க. அது கேட்டால் ரம்யா, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும், அந்த தீபாவை எப்படியாச்சும் மண்டபத்தை விட்டு நீ வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு. அதை கேட்ட உடனே ஐஸ்வர்யா, என்ன சொல்கிற, நான் தேவையில்லாமல் வந்து வம்பல மாட்டிக்கிறதா, இது எங்கள் அத்தைக்கோ அப்புறம் அருணுக்கு கார்த்திக்கு தெரிஞ்சதுன்னா அவள் தான். அது மட்டும் இல்லாமல் நீ எஸ்கேப் ஆனதுக்கு கார்த்திக்கு தெரிஞ்சிருந்தா இந்நேரம் தீபா மேலே கண் எடுக்காமல் அவளே தான் நோட் பண்ணிட்டு இருப்பா, இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் ஆகிடும் அப்படின்வாங்க. அதுக்கு ரம்யா, நீ தான் ஹெல்ப் பண்ணணும், தீபா வந்து உனக்கு ஒரு பொது எதிரி, எனக்குமே உனக்கு எல்லாருக்குமே அந்த தீபாவை நம்ம இல்லாமல் ஆக்கிடணும், நான் உனக்கு நிறைய பணம் தரோம் அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே ஐஸ்வர்யா, ஓ பணம் தரியா, அப்பனா ஓகே அப்படின்வாங்க. சரி நான் சொல்கிற இடத்துக்கு வான்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. கரெக்டாக அருண் வருவாங்க. ஐஸ்வர்யா கிட்ட, யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா, ஒன்றும் இல்லை என் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன், கல்யாணத்துக்கு வரத பற்றி பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட அருண், தப்பு எதுனா பண்ணுறியா என்ன அப்படின்னாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் போய் படுங்க நான் வரேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. நேராக போய் ரம்யாவை மீட் பண்ணுவாங்க. அப்போது ரியா வந்துட்டு, உன்னால் மட்டும்தான் இதை ஹெல்ப் பண்ண முடியும், தீபா நம்ம எல்லாருக்குமே பொது எதிரி, அவளை நம்ம இல்லாமல் பண்ணணும், அதுக்காக நீ என்ன பண்ணுறனா தீபாவை எப்படியாச்சும் மண்டபத்தை விட்டு கூப்பிட்டு வா அப்படின்வாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா, இல்லை கார்த்திக் எப்படியோ அவளையே தான் பார்த்துட்டு இருப்பாரு, அப்புறம் எப்படி நான் கூப்பிட்டு வர முடியும், அதுவும் தீபா வெளியே வந்துட்டா திரும்ப மண்டபத்துக்குள்ளே போகக்கூடாது, அப்போ தான் எனக்கு சேஃப்டியாக இருக்கும் அப்படின்வாங்க. அதை கேட்ட ரம்யா, ஒரு பிரச்சனையும் கிடையாது, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்வாங்க. சரி எப்படி வந்து நீ உள்ளே வருவ அப்படின்னு வந்து கேட்பாங்க. வேற எப்படி, தீபாவோட உருவத்தலாம் நான் வந்தேன்னா கண்டிப்பாக கார்த்திக் என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டார், அதனால் தீபாவை கடத்தி அவளோட மாஸ்க்கு போட்டு நான் கார்த்திக் கூட கல்யாணம் பண்ணிப்பேன், அதுக்கப்புறம் அந்த வீட்டில் நம்ம 3 பேரும் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்வாங்க. அது கேட்ட ஐஸ்வர்யாவும் சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா தீபா கார்த்திக் பேசுனதெல்லாம் நினச்சி பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. அதை பார்த்து ஐஸ்வர்யா மனசுக்குள்ளேயே, இன்னைக்கு ஒரு நாள் தாண்டி, அதுக்கப்புறம் நீ என்ன ஆக போகிற பாரு அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு நேராக தீபா கிட்ட போயிட்டு, உன்னை கார்த்திக் ஏதோ பேசணும்னு சொல்லி கூப்பிட்டு வர சொன்னார் அப்படின்வாங்க. அதை கேட்ட தீபா, அது ஏன் உங்ககிட்ட சொன்னாங்க, நான் போய் பார்க்குறேன் அப்படின்வாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா, இந்த நேரத்தில் நீ தனியாக போகாது, நானும் உன் கூட வரேன்னு சொல்லிட்டு மண்டபத்துக்கு கீழே போய் நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ தீபா
தீபா எங்க கார்த்திக் சார் இல்லையே அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா, நான் உன்கிட்ட பொய் சொல்லிட்டேன். கார்த்திக்லாம் கூப்பிடவே இல்ல. நான் தான் உன்ன கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காகன்னு தீபா கேட்கும்போது ஐஸ்வர்யா தீபாவோட முகத்துல மயக்க மருந்து ஸ்ப்ரே பண்ணிடுவாங்க. தீபா மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. ஒரு ஓரமா கூப்பிட்டு போயிட்டு ஐஸ்வர்யா உட்கார வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டா அந்த இடத்துல தர்மலிங்கம் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்த்தவொடனே ஐஸ்வர்யா ஷாக் ஆயிட்டு இருக்கும்போது பின்னாடியே ஜானகியும் வருவாங்க. தர்மலிங்கம் கிட்ட போயிட்டு, என்னங்க தூங்காம இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. இல்ல, நாளைக்கு விடிஞ்சா கல்யாணம், அது நல்லபடியா நடக்கணும்னு வந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டவுடனே ஜானகி, அந்த ஜோஷியர் சொல்றதுல வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. பின்னாடியே பாத்தீங்கன்னா ரம்யா ரியா 2 பேருமே கார் எடுத்துட்டு வருவாங்க. தீபாவை கடத்திட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுவாங்க. அப்ப ஐஸ்வர்யா இப்பதான் நம்ம தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துல கூப்பிட்டு போயிட்டு தீபாவை பார்த்தீங்கன்னா கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. இங்க அடுத்த நாள் காலையில ஆயிடும். ஜானகி, மைத்திலி எல்லாருமே தீபாவை காணுன்ற மாதிரி தேடிட்டு இருப்பாங்க. மீனாட்சி வந்து என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்பாங்க. தீபாவை எங்க தேடியும் காணோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்டவொடனே மீனாட்சி, என்னது தீபாவை காணுமா? ஒருவேளை கார்த்திக் ரூம்ல போய் பேசிட்டு இருக்கலாம் அவ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி வாங்க உடனே போலாம் அப்படின்னு வந்து ஜானகி சொல்லுவாங்க. அதுக்கு மீனாட்சி, வேண்டாம், நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், அதுக்குள்ளேயே தீபா வந்துருவா, அப்படி இல்லை நானே போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு மீனாட்சி அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தீபா வந்து கட்டி போட்டிருக்கும் போது தீபா அப்படியே மயக்கம் தெளிஞ்சு முழிச்சு ரம்யாவை பார்த்து ஷாக் ஆயிடுவாங்க. இப்படி இந்த எபிசோட